இப்படியா தள்ளுற கொலாற பாவியாடா நீ கொலாற பாவியா யாரை கேட்டு வீட்டுக்கு வந்தா இல்ல கேக்குறேன் என்ன ஆளை வச்சு அடிக்கலாமா ஊருக்கார ஆளை கூப்பிடுறாங்களாமே கூப்பிட்டு வரட்டுமே நானா அவங்களால பாத்துருவேன் இன்னைக்கு ஒரு கையே வர வேணாம்னு சொல்லி கிழிச்சே நீ தேவையில்லாம வீட்டுக்குள்ள ஆள் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள விட்டு என்ன கேட்கறாங்க கேள்வி 10 ஆளை கொண்டாந்து அடிக்கிறேன் பாக்கட்டுமே எனக்கு அது ஆம்பளையால கேட்கறாங்க ஏய் உங்க அம்மாவை எனக்கு வரட்டி உங்க அம்மாவை தூக்கி போட்டு அடிக்கிறீங்க அப்படிதான் நீ அடக்க வேண்டிய இல்லைன்னா நீ அடங்க மாட்டேன் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன் நான் ஊடு மாறி போனா இல்லை ஒரு டம்ளர் கை வச்சு உங்க அம்மா இல்லை கேட்குறேன் எது வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன போட்டிருக்காங்க ஒரு சீசன் மஞ்சள் கத்துல மஞ்சள் கூட காண முடியும் இதெல்லாம் உள்ளதுனால தான் பேசுறேன் எனக்கு தெரியாம முன்ன வேற என்ன பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில் யாரை கேட்டு இந்த ட்ரெஸ்ஸு இந்த நகை செட்டுலாம் போட்டேன் போட்டாங்களே ஏதோ பவுன்ல எடுத்து போட்டு அக்கா இருந்துச்சா கவரிங்ல போட்டு வச்சுக்கிறேன் என்னைய பேச விடுங்க இப்படியா தள்ளுற கொலாற பாவியாடா நீ கொலாற பாவியா நானும் பாத்துக்கிட்டு இந்த தலை தள்ளுறேன் என் முன்னாடி என் பிள்ளைய அடிக்காத நினைச்சேன்னா அத்து விட்டு கூட கூட்டிட்டு ஆமா அவன் மாமியாண்டு நினைப்பேன் கொஞ்சம் முன்னாலும் ஒரு மதியாடியில ஒரு 10 வருஷமா சோறு போட்டு இவளுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து புள்ள பாக்கி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் விட்டுவிட்டு இல்ல உலகத்துல எல்லா ஆம்பளையும் அதத்தையும் செய்வாங்க அதத்தையும் நீனும் செஞ்சிருக்க இது ஓவியமா செஞ்சாப்ல சார் அவன் கூட்டிக்கிட்டு போறவன் என்னென்னமோ பொண்டாட்டி பிள்ளைகளுக்காண்டி பொண்டாட்டிட்டு சனத்துக்காண்டி என்னென்னமோ செய்யற நீ பார்க்கவே வர பொண்டாட்டி செய்யலாம் வந்து பார்த்து முன்னாடி தானே மாமியாருக்கு சேர்த்து செய்ய சொல்ல அங்க போறதே நான் உன்னை கேட்டனா உன்னை என்ன வேணாலும் கேட்டு வந்திருக்கேன் என் பிள்ளைய எட்டி நின்று தெரியாம பாத்துட்டு போனேன் ஒரு பெத்த மனசு கேட்கல பெத்த மனசு என்ன தடை வச்சிருக்க உங்க அம்மா பாவமா உங்க அம்மாவோட சேர்ந்துட்டியா என்ன இது பேசினா சேர்ந்துட்டியா அர்த்தமா அம்மா பேசக்கூடாதா திறந்த வீட்டுக்குள்ள திறந்து கிடந்தா ஆடு திறந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டியா நீ ஏன் கிட்ட கேட்கணும் யார் வீட்டுக்கு வர்றதுக்கு நீ நாங்க போன் அடிச்சா நீ எடுப்பியா நாங்க போன் அடிச்சா நீ எடுப்பியா அது அடிதே என்ன சொல்லுவேன் என்ன மாமா என்ன சாப்பாடு வச்சிருக்க பணம் இல்ல அதுல என்ன மாமாட்ட கேட்டேன் நான் பணம் ஒண்ணு கேட்டேன் நான் அப்படி செஞ்சேனாமா பாத்தியா பாத்தியா பேசுறத மாமா ஒரு நீ பாத்துக்க சரி மாமா ஒரு வாரிட்டு நிக்க என்ன இப்படி சுத்துற யாரு போய் சுத்துறா நீ என்ன செய்யற நீ என்ன செய்யற ஏய் இங்க பாரு இன்னைக்கு உங்க அம்மா வந்தான்னு சொல்லி உங்க அம்மா பக்கம் நின்னு பேசிக்கியா நீங்க மாமியா மதிப்பு கொடுங்க யாரு நான் மரியாதை கொடுக்கல உங்க மாமாவுக்கு இல்ல கேக்குறேன் ஏண்டி உனக்காண்டி என்ன செஞ்சிருக்கேன் நான் ஏண்டி நான் உனக்கு என்னடி செய்யல என் வயலை வித்த கூட உன் ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்தேன் நான் குடிக்கலாம்னு பரவாயில்ல கஞ்சி உனக்கு நான் கஞ்சி ஊத்திருக்கேன் புரியுதா வந்தவனே ஆளை வச்சு தூக்குறேன் அதை வச்சு தூக்குறேன் பேசுறேன் உங்க அம்மா கொஞ்சம் மதிப்பு கொடுங்க யாரு நான் மதிப்பு கொடுக்காதான் இப்போ வருஷமா அவங்க நான் இது பண்ணி வச்சிருக்கேன் நான் சொல்ல கேட்கிறேன் தேவையில்லாம அங்க போய் உங்க அம்மாவை சேர்த்துட்டு கூட டிராமா ஆடிட்டு இருக்கிறேன் இப்ப பேசுனதெல்லாம் போட்டோம் நான் தப்பாக்குப்பா ஒண்ணும் உங்களுக்கு அதை விடுமா விட்லாம் பேசுறது ஏன் விருப்பம்ல ஆத்திரத்துல பேசுறேன் நிப்பாட்டுவா ஏன் ரெண்டு பேருமே வீட்டு வாசல் கேட்க வெளியே போங்க என்ன கூட காத்துட்டு உங்க அம்மாவோட சேர்த்து போய் கிளம்பு வீட்டை வெளியே கிளம்புங்க ஏன் பிள்ளைய பிடிச்சு தள்ளுறேன் இனிமே வீட்டு வாசல் தேடி நீங்க வரவே கூடாது எதுக்கு வெட்டிடுவோம் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் வீட்டு வாசல் தேடி வந்து அங்க பாரு ஏய் சொன்னா நிறமாச பிள்ளைய கொண்டாந்து இப்படி புடிச்சு தள்ளுறிய வாசல் ஒரு மனுஷனா வெளிய போங்க நீ மனுஷனா வெளிய போங்க நீ மனுஷனா வெளிய போங்க மனுஷனா வந்துட்டீங்க வரி வீட்டு வாசல் தேடி வர வந்துடாதீங்க